இன்றைய இறைவார்த்தை. இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது, இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார்: ஓடி சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதிலில்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இந்நற்செய்தி பகுதி முரண்பட்ட இரு குழுக்களின் நிலைப்பாட்டை குறிப்பிடுகிறது. இயேசுவின் வல்ல செயல்களை கண்டு வியப்படைந்த மக்கள் கூட்டம். இன்னொன்று, இயேசு சொன்னதை புரிந்து கொள்ளாத சீடர் குழு. இந்த முரண் இயேசுவின் பணிவாழ்வு முழுவதும் காணப்பட்டது. சீடர்கள் புரிந்து கொண்டால் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் பரிசேயர் சதுசேயர் அவரை விமர்சிப்பார்கள். ஆயினும் இயேசுவின் பணியும் வாழ்வும் உண்மை, நேர்மை, நன்மை பயக்கக்கூடியதாகவே தொடர்ந்தன. இயேசுவின் இறப்பின் முன் அறிவிப்பான இப்பகுதி இயேசுவை யார் என்று சீடர் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்பதையே காட்டுகின்றது. கிறிஸ்துவை நாம் முழுமையாக அறிந்து கொள்வோம். அவரை மீட்பர் என்பதை உறுதிப்பட ஏற்றுக்கொள்வோமாக.